வாசிக்க போறோம். யோவான் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். வேதத்தை எடுத்து வாசிங்க. எல்லாவற்றையும் அங்கே திரையிலே போடப்பட்டிருக்கு. எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இங்கே நாங்கள் வேதத்திலே வாசிக்கும் போது இந்த நாட்களிலே நாங்கள் அதிகமாக தியானிக்கிற காரியம் என்னோடு சொன்னால், இந்த நாட்களில் நாங்கள் தேவ பிள்ளையாகிய நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் வளர வேண்டும். ஆமென். இந்த வருடத்தின் கடைசி மாதத்துக்குள்ளே வந்து விட்டோம். டிசம்பர் மாதத்துக்குள்ள வந்து விட்டோம். இன்னும் ஒரு மாதம், இன்றைக்கு சரியா 1ஆம் தேதி சம்பந்தம் வந்திருக்கிறோம். ஒரு மாதத்திலுமே நாங்கள் 2025க்குள்ள போக போறோம். ஹல்லேலூயா. இந்த மாதம் அநேக சபைகள் என்ன செய்வதனால் நன்றி பலி செலுத்துவாங்க. நன்றி ஆராதனை, துதி ஆராதனை. கடந்த 11 மாதம் நடத்தி வந்த இந்த 12ஆம் மாதம் முழுவதும் நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். இன்னொரு காரியம் செய்வாங்கன்னு சொன்னால், இந்த மாதத்திலே இன்னும் என்னென்ன காரியங்கள் சீர்படுத்த வேண்டுமோ, என்னென்ன காரியங்கள் திருந்த வேண்டுமோ, எந்தெந்த காரியங்கள் மனம் திரும்ப வேண்டுமோ, எதை நாங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டுமோ ஒழுங்குபடுத்தி புதிய ஆண்டுக்குள்ள செல்லும் போது ஒரு புதிய பலத்தோடு, ஒரு மகிழ்ச்சியோடு, ஒரு சமாதானத்தோடு, ஒரு விடுதலையோடு 25ஆம் ஆண்டுக்குள்ள கடந்து செல்ல போறோம். ஹல்லேலூயா. அவன் இந்த மாதம் இந்த 31 நாள் இருக்கிறது. 31 நாளும் கர்த்தருடைய வார்த்தையிலே பலப்பட்டு, ஆவியினால் நிரப்பப்பட்டு, ஒரு புதிய பலத்தோடு கூட நாங்கள் எந்தெந்த காரியத்தில் நாங்கள் திருந்த வேண்டும், ஆண்டவர் எதை விட்டுவிட சொல்கிறாரு, எதை செயல்படுத்தும்படியா சொல்கிறாரு, எதை கற்றுக்கொள்ளும்படியா சொல்கிறார், அதை நாங்கள் செயல்படுற வேளையிலே தேவன் உங்களையும் என்னையும் மகிழ்ச்சியினாலே நிரப்புறவராய் இருக்கிறார். ஆமென். இந்த மாதத்தில் நாங்கள் பார்க்க போற காரியம் என்று சொன்னால், நாங்கள் தேவனுடைய பிள்ளையாகிய நாங்கள் வசனத்தை நாங்கள் அதிகமாய் தியானிக்க போறோம். ஆமென். ஏற்கனவே நாங்கள் இப்ப இந்த பாஸ்டர் விக்டர் ராஜாமணி வந்து போனதுக்கு பின்பதாக நாங்கள் இப்ப என்ன வாசிக்கிறோம்? சொல்ற மாதிரி கொண்டு போனாங்க. யோவான் வாசிக்கிறோம். என்ன ஏனென்று சொன்னால், இங்கே வேதம் சொல்றது ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது என்ன செய்யாதாம்? என்ன செய்யாது? சொல்லுங்களேன். செய்தி அதுதான். மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாதாம். அல்லேலூயா. எதுக்கா உதவுமா? ஒன்றுக்கும் உதவாதா. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நாங்கள் வேதத்தை நாங்கள் தியானிக்கிறோம், வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் எப்படிப்பட்டதா இருக்கிறதுனால் அது ஆவியாய் இருக்கிறது, அது ஜீவனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, தேவனுடைய வசனங்கள் ஆவியா இருக்கிறது, ஜீவனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைய நாங்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய வசனத்தை அதிகமாக தியானித்தால், அவருடைய வசனத்தை அதிகமாக உட்கொண்டால், அவருடைய வசனத்தை நாங்கள் அதிகமாக நேசித்தால் எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வசனத்தை கேட்கிறதை விட, ஒரு மனிதனுடைய கதையை கேட்கிறதை விட, ஆண்டவருடைய வேதத்தை, ஜீவனுள்ள தேவனுடைய வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போது, ஜீவனுள்ள தேவனுடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது, அந்த வார்த்தையை கேட்கும் போது அது எங்களுக்கு என்னத்தை கொண்டு வருதுனால் அது ஜீவனை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அது பலத்தை கொண்டு வருகிறது. அவை கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ற நாங்கள் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாங்கள் விட்டு நாங்கள் வாழ்வோம் சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. அவருடைய வசனத்தை கேட்காமல், அவருடைய வார்த்தையை கேட்காமல், அவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்காமல் நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கும். எங்களுடைய வாழ்க்கை பரிதபிக்கப்பட்ட வாழ்க்கையாக காணப்படும் என்று சொன்னால், யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுறது? அதில் என்ன இருந்ததா? வார்த்தை இருந்த, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவை எல்லாமே வார்த்தை. ஆமென். வசனத்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியம், தேவனுடைய சத்தத்துக்கு யார் செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஜனங்களுடைய இருதயங்கள்லாம் என்னத்துக்கு செவி கொடுக்கிறதுனால் கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்கப்பட்டு விட்டது. மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க தொடங்கி விட்டார்கள். தேவையில்லாத காரியங்களுக்கு செவி கொடுத்து அவருடைய வாழ்க்கை எப்படியாக போய்விட்டு சொன்னால் மாமிசமாய் போய்விட்டது. ஆனால் தேவ பிள்ளையாகிய நாங்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க எங்களை அர்ப்பணிப்போமானால், தேவனுடைய வார்த்தையை செவி கொடுக்க எங்களை ஒப்புக் கொடுப்போமானால், எங்களுடைய வாழ்க்கை இந்த மாதத்திலே கர்த்தர் இன்னும் மறுரூபப்படுத்துவார், இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னு சொன்னால், அவரை கனம் பண்ணும் போது, அவருடைய வார்த்தைக்கு கனத்தை கொடுக்கும் போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தேவன் எங்களை தம்முடைய ஆவியால் நிரப்பி எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்க
போதுமானவராக இருக்கிறார். இந்த நாட்களில் நாங்க பார்க்க போற காரியம் சொன்னால் ஆவி மாமிசம். என்னத்தை பார்க்க போறோம்? ஆவி மாமிசம். இந்த வேதத்துல பார்க்கிற வழியிலே ஆவிக்கும் மாமிசத்துக்கும் எப்பொழுதும் என்ன நடந்து சொன்னா சண்டை நடந்து கொண்டே இருக்கு. என்ன நடக்குதா சொல்லுங்களேன் கொஞ்சம். ஆவிக்கும் மாமிசத்துக்கும் என்ன இருக்கு? சண்டை, போராட்டம். இப்ப உலகத்துல யுத்தங்கள் நடந்து கொண்டு என்ன பிரச்சனை? என்ன? மாமிசம், ஆவி. அதே போல எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்குள்ள என்ன நடக்குதுனால் ஆவி மாமிசம். இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன நடக்குதுனால் வேதம் சொல்றது எங்களுக்கு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசித்து பார்ப்போம். கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எல்லாருமே சேர்ந்து வாசிங்க. வசனத்தை சொல்லும் போது சேர்ந்து வாசிங்க. அது உங்களோட வாழ்க்கையில அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஓகே, சேர்ந்து வாசிப்போம் எல்லாரும். மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்க செய்ய வேண்டும் என்று செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கலாம். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சீர்படுத்தப்பட வேண்டும் என்றால் எங்களுடைய ஆவி தேவனுடைய ஆவியுடன் இணைய வேண்டும். எங்களுடைய ஆவி தேவனுடைய நாங்கள் வினைப்பட வேண்டும். நாங்கள் தேவனுடைய பேச வேண்டும். ஆவில நிறைந்து செபிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் மாமிசத்துக்கும் ஆவிக்கும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு தேவ ஜனங்களாகிய நாங்கள் மாமிசத்துக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் சொன்னால் எங்களுடைய சொந்த ஞானம், எங்களுடைய சொந்த அறிவு, மாமிச இச்சைகள், மாமிசத்தினுடைய செயல்பாடுகள், மாமிசத்தினுடைய காரியங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து அவைகளுக்கு நாங்கள் விட்டு கொடுத்து நாங்கள் வாழ்வோம் சொன்னால் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் டவுனாக போயிடுவோம். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாங்கள் தோத்து போய்விடுவோம். கர்த்தர் எனக்காக வச்சிருக்க ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்க ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து போகாதபடி இருக்க வேண்டும் சொன்னால் ஆவியினாலே மாமிசத்தின் கிரியை அழித்தா தான் என்ன செய்ய முடியும்? விளைக்க முடியும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைய நாங்கள் ஆவிக்குரிய சொல்ற நாங்கள் ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும் சொன்னால் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில மாமிசத்தின் கிரியை என்ன செய்யப்பட வேண்டும்? அழிக்கப்பட வேண்டும். மாமிசத்தின் எண்ணங்கள் அழிக்கப்பட வேண்டும். எங்களுடைய ஜென்ம சுபாவங்கள் அழிக்கப்பட வேண்டும். தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் என்னென்ன காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதோ அவைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ஆவியினாலே மேற்கொள்வோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையை சமாதானமாக வாழ முடியும். இந்த அன்னைகளோட வாழ்க்கையில சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சுகம் இல்லை, விடுதலை இல்லை, நிம்மதி இல்லை. சில பேர் சொல்ல தூக்கமே இல்லை. என்ன சொல்லுங்க காரணம்? மாமிசம். எத்தனை பேர் நல்லா தூங்குறீங்க? ஒரு கைமைதான் உயருதா? 2 கை ஏறுது. கர்த்தர் தமக்கு பிரியமாக என்ன அழைக்கிறாராம்? நித்திரை அழைக்கிறார். தாவீது சொல்லும் சொல்ல, நான் சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். எத்தனை பேர் சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்யறீங்க? கொஞ்சம் 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 முடியாது. கையை தடியும் யோசிப்பான்னு யோசிங்களா? சில பேருக்கு நித்திரை இல்லை, தூக்கமே இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. சாப்பாடு இருக்கு, சாப்பிட என்ன இல்லை? மனம் இல்லை. எல்லாம் இருக்கு, ஆனா என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. இது ஒரு காரியங்களுக்குள்ள தாக்கி கொண்டிருக்கிறது. நாங்கள் விட்டு கொடுக்க முடியாத தன்மைகள், நாங்கள் மன்னிக்க முடியாத தன்மைகள், நாங்கள் தேவனுடைய சேர முடியாத தன்மைகள், நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் என்ன செய்யறது? எங்களை தாக்கி எங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது. ஆனா கர்த்தர் எதை விரும்புகிறா சொன்னால் ஆவியினால் என்ன செய்ய வேண்டும்? மாமிசத்தின் கிரியைகளை அழிக்க வேண்டும். ஆமென். வேதத்தில் பார்ப்போம் சொன்னால் அங்கே ரோமர் புத்தகம் ஒரு சில வசனங்களை வாசிக்க போறோம். ரோமர் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை பார்ப்போம்னு சொன்னால் ரோமர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 14ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமா சொன்னால் ரோமர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14 பார்க்கிற வழியிலே, மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் தேவ பிள்ளைய நாங்கள் அநேக காரியத்தை விரும்புகிறோம். நாங்கள் நல்லவனா இருக்கணும் விரும்புகிறோம். நாங்கள் ஜெபிக்க வேண்டும் நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் வேதம் வாசிக்கணும் நாங்கள் விரும்புகிறோம். ஆத்ம மக்களை ஆதாயம் பண்ண நாங்கள் விரும்புகிறோம்.
குடும்பத்தோடு சமாதானமா இருக்க நாங்க விரும்புகிறோம். சபையோடு ஐக்கியமா இருக்க நாங்க விரும்புகிறோம். தேவனுக்காக ஊழியம் செய்ய நாங்க விரும்புகிறோம். எல்லாம் விரும்புகிறோம். ஆனா என்ன முடியல, அப்படி நடக்குதா? இருக்காது. கூட நல்ல ஒருவருமே இல்லை. உண்மைதானே? ஒண்ணுமே சொல்ல மாட்டோம். நாங்க விரும்புறோம். பிள்ளைகள் சொல்ல நினைப்பாங்க, நாங்க அப்பா அம்மா கீழ்ப்படியும் நாங்க விரும்புவாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. சொல்வதை கேட்க நாங்க நினைக்கிறோம். ஆனா என்ன செய்ய முடியல. வெளியில போகும்போது, உலகத்தை பார்க்கும்போது, ஜனங்களுடைய கதையில கேட்கும்போது என்ன செய்யவில்லை, ஏனாம இருக்க. காரணம் என்ன? எங்களுக்குள்ள கிருமி இருக்கு. என்ன இருக்கு? ஒரு கிருமி. என்ன கிருமி அது? பாவ கிருமி. இங்க பவுல் சொல்கிறார், என்ன சொல்றான்? நான் விரும்புற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாதை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக்கிற பாவமே என்ன செய்யறதாம், அப்படி செய்கிறது. எங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு வியாதி. என்ன வியாதி? பாவம் என்ற வியாதி இருக்கா? என்ன வியாதி அது? பாவம் என்ற வியாதி. இந்த வியாதிக்கு வெளியில போய் மருந்து எடுத்து குணமாகாது. நீங்க எந்த டாக்டர்கிட்ட போனாலும், எந்த நாட்டுக்கு போய் நீங்க மருந்து எடுத்தாலும், எத்தனை லட்சம் செலவழிச்சா என்ன செய்யாது, எந்த வியாதி குணமாகாது. இந்த வியாதிக்கு மருந்து கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் உண்டு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம், அவருடைய வார்த்தை, அந்த ஜீவனுள்ள வார்த்தை, அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், தேவ பிரசன்னத்தில் எந்த மனுஷன் இருக்கிறானோ, தேவனுடைய வார்த்தை எந்த மனுஷன் வாசிக்கிறானோ, தேவனுடைய வசனத்தை எந்த பிள்ளை தியானிக்கிறதோ, அப்பொழுது என்ன செய்யும் சொன்னால் அந்த வியாதி அதில் விட்டு போய்விடும். அந்த வியாதி இருந்தால் குணமாக்கப்படுவார்கள். வேதம் சொல்றது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்று சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அது இங்க பார்க்கிறோம். இந்த பவுல் சொல்லுகிறார் சொன்னால், நாம் விரும்பாதை செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக பாவமே அப்படி செய்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எப்படிப்பட்ட போராட்டத்தை சந்தித்து கொண்டு வருகிறோம். இந்த வார்த்தைகள் நீங்க கேட்ட வார்த்தைகள், அடிக்கடி கேள்விப்படுற செய்திகள். ஆனா இன்றைக்கு நாங்கள் எழும்ப முடியல. குடும்பம் சந்தோஷமா இல்லை, பிள்ளைகள் சமாதானமா இல்லை. ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு போர்க்களத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணவன் மனைவி கிடையில விட்டு நாங்கள் என்ன செய்வோம், இஸ்ரேல் அங்க அரபு நாடு சண்டை விற்கிறது, மோசமான சண்டை வீட்டுக்கு நடக்கும். இவங்க ஏவுகணை விடுறாங்க, இங்கே நாங்கள் நேரே போயிடுவோம். நீயா நானு பார்த்துருவோம். யாருக்கு சண்டை? தேவன் நச்சு வச்சது. தேவன் நச்சு வச்ச குடும்பத்துக்கு என்ன நடக்குது? இப்ப போராட்டம். நாட்டுக்கு நாடு போராட விடுற குடும்பத்தில போராட்டங்கள், குடும்பத்தில சண்டைகள், பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு விரோதமாக, உறவுகள் குடும்பங்களுக்கு விரோதமாக போராட்டம். காரணம் என்ன? பாவம், மாமிசம். நான் பெருசு, நான் சொல்றான் சரி, நான் செய்யறதான் சரி, நான் சொல்றதான் நீ கேட்கணும். ஆனா ஆண்டவர் எங்களுக்கு கற்று தந்தது தாழ்மை. ஆண்டவர் எங்களுக்கு கற்று தந்தது அன்பு. ஆண்டவர் எங்களுக்கு கற்று தந்தது அவருடைய இரக்கம், ஆவியின் கனிகள், பொறுமை. ஆனா என்ன இல்லை எங்களுக்கு? தேவனை விட்டு, தேவனுடைய வசனத்தை விட்டு தூர போயிட்டோம். இந்த டிசம்பர் மாதத்துல நாங்க சீர்படுத்தப்பட வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறார். என்ன செய்யப்பட வேண்டும்? சீர்படணும். தேவனோடு நாங்க இணையணும். ஒரு மனிதன் தேவனோடு இணைந்தால் நீங்க எல்லாரும் இணைஞ்சிருப்பீங்க. நீங்க தேவனோடு சீர்பட்டால் நீங்க எல்லாரோடும் சீர்படுவீங்க. இன்றைக்கு நாங்க சீர்பட முடியாத காரணம் என்ன? வசனத்தை கேட்கறது இல்லை, வசனத்தை வாசிக்கிறது இல்லை. வாசித்தாலும் அந்த வசனத்தை என்ன செய்வதில்லை, அதை விசுவாசிக்கல. இப்ப யோவான் அதிகாரம் வாசிக்கிறோம். என்னன்னு சொல்லிட்டாங்க, போட்டுட்டாங்கன்னு அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, சகல மர்மூல உண்டாயிட்டு, உண்டானது ஒன்றும் அவரால் உண்டாகவில்லை. முடிச்சுட்டு என்ன வசனம் வாசினா தெரியாது. ஏன்? கடமைக்கு வாசிங்க. தேவனுடைய வசனத்தை உணர்ந்து வாசிங்க. தேவனுடைய வசனத்தை தியானித்து வாசிங்க. அதுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அவருடைய வசனத்தை நீங்க தியானிக்கும் போது உங்களோட வாழ்க்கை மாற்றப்படும், உங்களோட வாழ்க்கை உயிரடையும். ஆவியானவர் மூலமாக கிரியை செய்வாரு. வசனம் ஆவியானவர்.
அது ரெண்டையும் பிடித்து கொண்டால் உங்களை போல உயர்த்தப்பட்ட மனிதன் ஒரு உலகத்திலே இல்லை. அவர் ஞானத்தின் ஆவியை கொடுப்பாரு, பலத்தை கொடுப்பாரு, தைரியத்தை கொடுப்பாரு, மேன்மையான இடங்களை உட்கார பண்ணுவாரு. சின்ன நாட்கள்ல பார்த்தோம். என்ன செய்தி கேட்டோம் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை? என்ன தானியலை கொடுத்து பார்த்தோம். உண்மைதானே? பாத்தீங்களா? ஞானிகளால வெளிப்படுத்த முடியல, ஆனா அவனுக்குள்ள என்ன இருந்தது? விசேஷித்த ஆவி, தேவனுடைய ஆவியானவர். ஆவியை உயிர்ப்பிக்கிறது. ஆவியானவர் எங்கேயும் அங்க விடுதலை உண்டு. ஆண்டவர் சொல்ற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. வசனம் ஆண்டவர் சொல்ல ஆகும். பழைய ஏற்பாடுல பார்க்கிறோம், உண்டாக கடவது, ஆக கடவது, உண்டாக கடவது. என்ன ஆயிற்று? உண்டாயிற்று. இன்றைக்கு நாங்கள் தெரிந்த நல்ல காரியங்களை கைக்கு வச்சு என்ன செய்யறோம்? நாங்கள் மாமிசத்துல போராடுகிறோம், மாமிச சண்டை பிடிக்கிறோம். இங்க பவுல் சொல்கிறார், நான் விரும்பாததை செய்கிறேன், எனக்குள்ளே வாசமாக்கிற பாவம். இந்த காரியங்களை விட்டு நீங்க வேண்டும். அதை என்ன செய்ய வேண்டும்? ஆவியானவருக்கு எங்களை விட்டு கொடுக்க வேண்டும், ஆவியானவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னோட வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். எத்தனை விரும்புறீங்க நான் மாறணும்னு சொல்லி? சிலருக்கு விருப்பமே இல்லை. படாது நான் மாறினால் எல்லாம் நல்லா போயிருமே. தேவ சமத்து வந்து எங்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம இருந்தால், தேவ சமத்து வந்து எங்க சமாதானம் இல்லாம இருந்தால் வெக்கக்கேடு. நீங்க நல்லா படிச்சு ஒரு நல்ல இது நல்லா படிச்சு போட்டு ஒரு வேலை இல்லாம தோல்வியா இருந்தா என்ன செய்வீங்க? வெக்கப்படுங்களா இல்லையா? உண்மையா என்ன? இவ்வளவு படிச்சும் எனக்கு வேலை இல்லை, இவ்வளவு படிச்சு நான் முன்னேற்றம் இல்லை. அதே போல நாங்கள் தேவ சமத்து வந்தும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாவிட்டால் வெக்கக்கேடு. ஆண்டவர் விரும்புகிறார் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்க நல்லா இருக்கணும், உங்களோட வாழ்க்கை செழிக்கணும், உங்களோட குடும்பம் தலைக்கணும், உங்களை பார்த்து ஜனங்கள் தேவனுடைய ஓடி வரணும், நீங்கள் அவருடைய வருகையில் பிரவசிக்கணும். அதுக்கு தேவை உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட, ஆவிக்குரியதாய் மாற்றப்பட வேண்டும். யார் உங்களை சண்டை பிடிச்சாலும், யார் உங்களோட பேசினாலும், யார் உங்களுக்கு என்ன சொன்னாலும், நீங்கள் ஆவிக்குரிய நிதானித்து ஆராய்ந்து பார்த்து நீங்கள் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினால், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சொன்னால், தேவனுடைய வார்த்தையை நீங்க கடைப்பிடித்தால், பேசுவானா? உங்களை பார்த்து ஒரு ஆள் திட்டிக் கொண்டே போகுது, நீங்க சொல்லுங்க பிரைஸ் சோத்திரமா, காட் பிளஸ் யூ பிரதர் சொல்லிப்பாங்க. திரும்பியும் வந்து பேசுறான், திரும்பியும் அதே சொல்லுங்க பிரைஸ் பிரதர், காட் பிளஸ் யூ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த நாள் வந்து பேசுவான், நீங்க பாருங்க. பேசுவானா? பேச மாட்டான். காரணம் என்ன? இதுக்கு பேசி பிரயோஜனம் இல்லை, சுண்ணாம்பனை இல்லாது. பிறகு யோசிப்போம், ஓ இது ஏதோ விசேஷம் இருக்கு, இவன் மாறிட்டான். உண்மைதானே? இன்னைக்கு நாங்க எல்லாம் என்ன செய்யறதுன்னா, வழியில போயிருக்க நாயின் காதை பிடிச்சிருக்கிறதா தான் நாங்க இருக்கிறோம். பிடிச்சி எடுத்து பாத்தீங்களா? நாயின் காதை இழுக்காதங்க போய் எடுத்துப்பாங்க. ரோட்ல போய்க்க நான் என்றால் காதை பிடிச்சி எடுத்துப்பாங்க. என்ன செய்து அதைத்தாண்டி நாங்க அநேக செய்து கொண்டு இருக்கிறோம். அது என்ன சொல்ல வேணும்னு தெரியும். தேவையில்லாத காரியத்துக்கு தலைவர்றீங்க. நீங்கள், உங்களோட குடும்பம், நீங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, இதை கட்டி எழுப்பி பாருங்க. நல்ல ஜனங்கள் தேடி வருவாங்க, சமாதானம் தேவையான தேடி வருவாங்க, அன்பு தேவையான தேடி வருவாங்க. ஏன்னா ஆவியா உங்களோட கூட இருப்பார். இன்னைக்கு நாங்கள் எல்லாம் வழியில தேவையில்லாம போய் நாயின் காலை எடுத்து பிடிச்சு கொண்டு இருக்கிறோம். நிமித்தம் என்ன செய்யறோம்? கடிவாண்டிகள் இருக்கிறோம், உபத்திரவம். பவுல் சொல்றார், நான் விரும்பாதை செய்கிறேன். காரணம் என்ன? உங்களுக்குள்ளே வாசமாய்க்கிற பாவம். ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை பார்ப்போம்னு சொன்னால் எல்லாம் எடுத்து வாசிங்க. ரோமர் புத்தகம் 8:5ஆம் வசனம். அன்றியும் மாமிசத்தின் படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரிய சிந்திக்கிறார்கள், ஆவியின் படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரிய சிந்திக்கிறார்கள். மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எப்படி என்றால், மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது.
மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். ரொம்ப கடினமான வார்த்தை. யாருக்கு பிரியமா இருக்கணும் விரும்புறோம்? தேவனுக்கு. நீங்க எதுக்கு உட்பட்டவர்கள்? நாங்க எதுக்கு உட்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாங்க எதுக்கு நாங்க முன்னுரிமை கொடுக்கிறோம்? மாமிசத்துக்கா, தேவனுடைய ஆவியானவருக்கா, உங்களுடைய சொந்த பலத்துக்கா அல்லது தேவனுடைய பலத்துக்கா? நாங்க என்னத்துக்கு நாங்க சண்டை பிடிக்கிறோம்? எதுக்கு நாங்க முன்னுரிமை கொடுக்கிறோம்? எதுக்கு நாங்கள் எப்படி நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தார், கர்த்தர் உங்கள் மேல பிரியமா இருப்பார். எல்லாத்தையும் பிரியப்படுத்துறோம். அவரை பிரியப்படுத்துறதுக்கான அவருக்கு ஏற்ற மாதிரி பேசுறோம், அவாவை பிரியப்படுத்துறதுக்கு அவாக்கு ஏற்ற மாதிரி பேசுறோம், மற்றவர்களை பிரியப்படுத்த முடியாது அப்படி நாங்கள் நடந்து கொள்கிறோம். உலகத்துக்கு ஏற்ற எல்லா வேஷமும் போடுறோம். ஆனா தேவனை பிரியப்படுத்த இன்னைக்கு மறந்து போயிடும். எல்லா வேஷமும் போடுறோம். அதான் சங்கீதத்தை சொல்ல, வேஷமாகவே மனுஷன் என்ன செய்யறானா? திரிகிறார். வேஷம் போட்டுக்கிட்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக தேவ சமூகம் இல்லை. எதற்காக? மற்றவர்களை பிரியப்படுத்தும்படியாக, மனுஷரை பிரியப்படுத்தும்படியாக, உலகத்தை பிரியப்படுத்தும்படியாக. ஆனா கர்த்தரை பிரியப்படுத்த மறந்து போகிறோம். இது தங்களோட வாழ்க்கையில் என்ன இல்லை? விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை, தூக்கம் இல்லை. எவ்வளவு சாப்பிட்டவங்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. காரணம் என்ன? எங்களுடைய மாமிசம். இங்க வேதம் சொல்றது மாமிச சிந்தை மரணமா? ஆவிக்குரிய மரணம். மிக மோசமான ஒரு வார்த்தை, ஆபத்தான ஒரு வார்த்தை. மாமிசத்தை நடப்போம்னு சொன்னால், மாமிச சிந்தையிலே வாழ்வோம்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை மரணம். யாருக்கா சாவு இருப்போமா? நீங்க விரும்பினாலும் பிற்பாடி ஒரு நாள் சாகத்தான் போறோம். இது சரீர மரணம். நான் சொல்றது ஆவிக்குரிய மரணம். சரீர மரணத்தை நாங்க விரும்ப மாட்டோம். 90 வயசு பாட்டிய போய் கழுங்க, ஆச்சி உங்களுக்கு சாக விருப்பமா? என்ன சொல்லுவாங்க? இல்ல மூட, இன்னும் ஒரு 10 வருஷம் நான் இருந்துதான் போகணும். அவ ஒண்ணுமே செய்ய மாட்டா. அவளுக்கு ஒரு ஆள் தேவை, அவளுக்கு உதவி தேவை, எல்லாத்துக்கும் ஒரு ஆள் தேவை. ஆனாலும் என்ன விருப்பம்? சாக விருப்பம் இல்லை. யாருக்கா விருப்பம் உங்களுக்கு? நோ. இதை விட மோசமான காரியம் அப்பம் எங்களுடைய ஆவிக்குரிய மரணம். இது ஒரு நாள் நாங்க பிறக்கிறது மறைக்கிறது தேவன் நியமித்த ஒரு காரியம். ஒரு நாள் நாங்க மறைக்கத்தான் போறோம். எத்தனை வயசு இல்லை, ஒரு நாள் நாங்க ஆண்டு சொல்லும் போது நாங்க மறைக்கத்தான் போறோம். ஆனால் ஆவிக்குரிய மரணம் இது எங்களுடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை எனக்கு உங்களுக்கு செய்த ஆண்டு வாக்கு தத்தம். நாங்க பரலோகத்துக்கு போக வேண்டும், அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். சில நாட்கள்ல பார்த்தோம், அந்த 2 அந்த திருடர்கள், எல்லாரோட குற்றவாளிகள், இயேசுக்கு பக்கத்தில் அறையப்பட்டவர்கள். ஒருவரை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? எத்தனை ஞாபகம் இருக்கு செய்தி? என்ன சொன்னாரு? இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்ப. அவனுடைய சரீர மரணம் இருக்கு. ஆண்டு சொன்ன, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில இருப்ப. இன்றைக்கு நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய். காரணம் என்ன? தன்னுடைய மாமிசத்தை அவன் வெளிப்படுத்தல, தேவனை மகிமைப்படுத்தினான். இங்கே வாசிக்கும் போது மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. யாருக்கு விரோதமான பகையாம்? தேவனுக்கு விரோதமான பகை. ஆண்டவரை பகைச்சா நாங்க வாழ முடியுமா? முடியுமா? முடியாது. சாதாரணமா ஒரு மனிதனை பகைச்சா கூட சமாதானம் இருக்கலாம். உதாரணத்துக்கு நான் குடும்பத்தை பகைச்சா கூட எப்படி இருக்கலாமா? சமாதானமே இருக்கலாம். அப்பா அம்மா பகைச்சா சமாதானம் இருக்கலாமா? உங்களோட வீட்டுக்காரனை பகைச்சா சமாதானம் இருக்கலாமா? இருக்கலாமா? இருக்கலாம். நிம்மதி இல்லா போயிடும். நாங்க சும்மா ஒரு வார்த்தை ஒரு ஆளுக்கு சொன்னாலே அண்டுக்குள்ள நித்திரையிறாது. ஏன் நாங்க அப்படி நாங்க வாழ்ந்துக்கிறோம், தேவனுக்கு பயப்படுறோம். உலகத்தில் ஒரு மனிதனுக்கு பகைச்சாலே கோபமா இருந்தாலே சமாதானமா வாழ முடியாது, நிம்மதி இல்லை. ஒரு பகையோடு நீங்க ஒரு ஆள் இருக்கிறீங்க, அடுத்த காணும்போது நீங்க என்ன செய்வீங்க? முகம் பார்க்க மாட்டீங்க. இவர் இங்க வந்து இப்படி போங்க,
ஆனா எங்க வரேன்னாங்க? சர்ச்சுக்கு வரோம். ஐயோ, அவரை காண எனக்கு விருப்பமே கிடையாது, எனக்கு கோபம், பகை, பரம எதிரி. ஆனா எங்க வரேன்னாங்க? போவோம் வாருங்கள் அப்பா வீட்டுக்கு, அங்கு ஆனந்தம் ஆனந்தமே. என்ன இருக்குங்க? ஆனந்தம் இருக்கு. இங்க என்ன, நாங்க என்ன செய்யறோம்? நாங்கள் அவரை பிடிக்காது, அவாவை பிடிக்காது, அந்த பிள்ளைய பிடிக்காது. ப்ளீஸ், இப்படியா காரியம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. இதே உடைய சபை ஒரு குடும்பம். காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாத நீ காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? அன்பு கூறாம போனா அது ஒரு மாமிசம். நாங்க செய்ய முடியாம இருக்கிறோம். ஆனா தேவன் எதிர்பார்க்கிற காரியம், கதை எதிர்பார்க்கிற காரியம், நாங்க சீர்பட வேண்டும். ஒருவருடைய சுபாவங்கள் வித்தியாசம் சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும்? அன்பு காட்டுவோம். தேவனுடைய வசனத்தை சொல்லுவோம். தேவனுடைய வசனத்தை வாழுங்க. வேதம் சொல்றது மாமிச சிந்தை, தேவனுக்கு விரோதமான பகை, அது நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறதா? ஆண்டோட வசனத்துக்கு கீழ்ப்படியாது. தேவனுக்கு விரோதமான பகை இருக்கும்னு சொன்ன நாங்கள் தேவனுக்கு உட்பட்டவர்கள் அல்ல. 8ஆம் வசனம் சொல்றது மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். 9ஆம் வசனம் சொல்றது தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், மாமிசத்துக்கு உட்பட்டவர்களா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஹல்லேலூயா. என்னவாம்? தேவனுடைய ஆவி எங்கள் வாசமா இருந்தால். எத்தனை பேர் கூட தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார்? ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே வாசமா இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் நீங்க அறிக்கை பண்ணீங்களோ கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமென். நான் ஏதோ கடமைக்காக வந்த இடத்துல வந்து ஒரு வார்த்தை சொல்லவில்லை. ஆண்டவுடைய ஏவுதலோடு கூட, ஆண்டவுடைய பிரசன்னத்தோடு கூட தேவ சமுதிர ஜெபித்து விழுந்திருந்து அழுது ஜெபித்தா வந்துக்கிறேன். தேவனுடைய வார்த்தை தியானித்து, தேவனுடைய நோக்கம் எல்லாம் நாங்கள் வந்து இந்த மாதத்திலே சீர்பொருந்த வேண்டும், சீர்பட வேண்டும், தேவனோட ஐக்கியப்பட வேண்டும், தேவனுடைய பிரசன்னத்தில் நிரப்பப்பட வேண்டும். இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய ஆவிக்கு தூரமா இருப்போம் சொன்னால் தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. இங்க தெளிவாக சொல்றது, தேவனுடைய ஆவி உங்கள் வாசமா இருந்தால் நீங்க மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவனுடைய வசனம் இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவோட இணைஞ்சிராவிட்ட நாங்கள் அவருடைய அல்ல. பேரை மாத்தலாம், ஊரை மாத்தலாம், கிறிஸ்டியன் பேரை வச்சுக் கொள்ளலாம், எல்லாம் நல்லது. ஆனா நீங்கள் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாவிட்டால், தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ள இல்லாவிட்டால். வேதம் சொல்றது 10ஆம் வசனம், மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்குமா? அடுத்த வசனம் சொல்றது, அன்றியும் இயேசுவை மருத்துவ எழுப்பின ஆவி உங்களில் வாசமா இருந்தால், கிறிஸ்துவை மருத்துவ எழுப்பினவர் உங்களில் வாசமாய்க்க தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இந்த அதிகாரம் ஃபுல்லா நீங்க வாசித்து மாமிசம், ஆவி, தேவனுடைய வசனம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். காரணம் என்ன? அவ்வளவு முக்கியமான காரியங்கள். நாங்கள் அதை நாங்கள் விட்டு நாங்கள் என்ன செய்யறோம்? நாங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். செய்யற கூத்தெல்லாம் செய்யறோம். எல்லாம் மாமிசத்தின் கிரியை, எல்லாம் மாமிசத்தின் சுபாவங்கள். ஆனா என்னத்தை எதிர்பார்க்கிறோம்? நன்மையை எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நீங்க பகைஞரா இருக்கிறீங்க. மாமிசம் தேவனுக்கு விரோதமான பகை. அவருடைய ஆவியாம இருக்கு, விட்டு கொடுப்போம். 12ஆம் வசனம் சொல்றது, ஆகையால் சகோதரரே, மாமிசத்தின்படி பிழைத்தால், மாமிசத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாமிசத்துக்கு கடனாளிகள் அல்ல, ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழைத்தால் பிழைப்பீர்கள். என்ன செய்யலாம்? மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவிகள். இந்த அதிகாரத்தில் இருக்கிற வசனம் மிக
எச்சரிப்பான வார்த்தைகள். நாங்கள் ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டுமா இருந்தால், அவருடைய வருகையில் காணப்பட வேண்டுமா இருந்தால், அவருடைய நன்மையை சுதந்திரிக்க வேண்டுமா இருந்தால் என்ன செய்யணும்? ஆவியினாலே சரித்து செய்களை அழிக்கணும். ஆவியில் நிறைந்து செபிக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கணும். என்ற சிந்தனை ஒரு காரியம் தவறா தோன்றுதா, சிந்தனை குழப்பப்படுகிறதா, எண்ணங்கள் குழப்பப்படுறதா, பகையான காரியங்கள் வருகிறதா, சண்டையான காரியங்கள் வருகிறதா, ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாசையில ஜெபிங்க, கர்த்தரை துதியுங்க. கோபம் வருதா, மற்றவர்கள் பேசும்போது உங்களுடைய மனம் கோபம் வருதா, விதத்தில் துதியுங்க. ஆண்டவரே பொறுமையை தாங்க, சமாதத்தை தாங்க, ஆண்டவருடைய வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. எங்களுடைய வாழ்க்கையை சீர்பட வேண்டும். இந்த மாதத்துக்குள்ள ஆவியானுடைய வழிநடத்துக்கு ஒப்பு கொடுப்போமா? யாரிடத்தில் நாங்கள் அன்பு கூற முடியாம அன்பு கூறுவோம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை சீர்படுத்துங்க. நாங்கள் அழிந்து போகும்படி அழைக்கப்பட்டது அல்ல. கலாத்திய புத்தகத்தில் வாசிக்கிற வழியில, கலாத்திய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்ற ஒரே வார்த்தையினாலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். அடுத்த வசனத்தையும் வாசிங்க சேர்ந்து, நீங்கள் ஒருவர் கடித்து பட்சித்தீங்களானால் அழிவீர்கள். அப்படி எப்படியா இருங்களா? சத்தம் கேட்கவே இல்லை. எச்சரிக்கையா இருங்கள், அவதானம், ஜாக்கிரதை, அழிஞ்சு போகாத படிக்கு. என்ன செய்யக்கூடாது? நீங்க அழிஞ்சு போக கூடாது. இன்றைக்கு விட்டு கொடுங்க. ஆண்டவர் சபைக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவன். உங்களோட குடும்பம் செழிக்கணும், உங்களோட வாழ்க்கை செழிக்கணும், உங்களோட பிள்ளையோட வாழ்க்கை செழிக்கணும், இந்த சபை செழிப்பாக மாறணும். உங்க ஜோம் பண்ணணும். இந்த கதிரையை தொட்டு ஜோபித்தோம், இந்த இடம், அந்த ஆலயம் நிரம்பணும்னு சொல்லி அது நடக்கணும்னு சொன்னால் நாங்க மாறணும். எங்களுடைய செயல்பாடு மாறணும். எங்களை ஆவியினால் நடத்தப்படணும். எங்களை அர்ப்பணிக்கணும், எங்களை விட்டு கொடுக்கணும். உங்களுடைய குடும்பம் செலுத்திருந்தால் அதை பார்த்து மற்றவங்க சந்தோஷப்படுவாங்க. உங்களுடைய ரகசியத்தை கேட்க வருவாங்க. உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய நன்மை, உங்களுடைய சமாதானத்தை பார்த்து ஜனங்கள் தேடி வருவாங்க. இங்க வேதம் சொல்றது, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். திருப்பி இருக்க போறோம். தேவ சமத்தை ஜபிங்க. இந்த நாள்ல இருந்து என்னோட வாழ்க்கையில் யாரை குறித்தும் ஒரு கசப்பும் எனக்கு இதயத்தில் இருக்கக்கூடாது. யாரை குறித்தும், எவரை குறித்தும் ஒரு கசப்பான வேதங்களுக்குள்ள முளைக்கவே கூடாது. விட்டுடுங்க. பட்சபாதம் பார்க்கறத விட்டுடுங்க. அவரை பார்க்க மாட்டேன், இவரை பார்க்க மாட்டேன், அங்க போக மாட்டேன், இங்க போக மாட்டேன், விட்டுடுங்க. ஆண்டவர் நிமித்தமாக, தேவனுடைய அன்பின் நிமித்தமாக, ஆண்டவங்களை பார்த்தவங்க எல்லாம் நாங்கள் ரசிக்கப்பட்டு போமா. நாங்க செய்த பாவங்கள், நாங்க செய்த பிழைகள், விக்கிர ஆராதனைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். ஆனா கர்த்தர் என்ன செய்தாரு? அன்பு கூர்ந்தார், எங்களை மன்னித்தார், எங்களுக்கு அதனுடைய ஜீவனை கொடுத்தார். யோவான் 3:16 என்ன சொல்றது? யோவான் 3:16 எல்லாரும் பாடமாங்க. பிச்சை வேதத்தில் ஒரு முக்கியமான ஒரு வசனம், வாயில் இருக்க வேண்டிய ஒரு வசனம். யோவான் 3:16 சேர்ந்து சொல்லுவோமா? தேவன் தமது ஒரே புராண குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தந்தள்ளி என்ன செய்தாராம்? அன்பு கொண்டார். எங்கள் அன்பு கொண்டார். தம்முடைய குமாரன், ஒரே புராண குமாரனை. இன்றைக்கு அந்த அன்பு ஒரு மாயமற்ற அன்பு. அந்த அன்புகளுக்கு வேண்டுமா? அந்த மன்னிக்கிற சுபாவம். எங்களுடைய பாவங்களை அவர் பார்க்கவில்லை, எங்களுடைய அக்கிரமங்களை பார்க்கவில்லை, மாறாக எங்களை மன்னித்தாரு. யாரெல்லாம் இன்றைக்கும் நம்ம தேவன்கிட்ட போறோம், ஆண்டவரே என் பிள்ளைகளை மன்னிங்க, என் பாவங்களை மன்னிங்க, அக்கிரமங்களை மன்னிங்க. நாங்க யாரெல்லாம் உணர்ந்து தேவன்கிட்ட போகிறோமோ ஆண்டு என்ன செய்வாரு? மன்னிப்பாரு.
உங்களுடைய சாட்சி வாழ்க்கை காக்கப்பட வேண்டுமா? மாமிசத்தை சிலுவையில் அறையுங்க. உங்களுடைய ஊழியம் கனப்படுத்தப்பட வேண்டுமா? உங்களை தாழ்த்தி தேவனுடைய வசனத்தை ஒப்பு கொடுங்க. அவன் சரியில்லை, இதோடு போகவே கூடாது, இதில் வராட்டி பிரச்சனையே கிடையாது, இந்த குடும்பம் வீட்டுக்கு வரவே கூடாது. நாங்கள் கிறிஸ்துவர்கள் அல்ல. தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவன் உங்களுக்கு கொடுத்த உறவுகள், தேவன் உங்களுக்கு கொடுத்த குடும்பம், தேவன் உங்களுக்கு கொடுத்த சபையை என்ன செய்யணும்? அன்பினால இணைக்கணும், ஆவினால இணைக்கணும், அந்த ஒருமைப்பாடுகளை வரணும். இல்ல பாஸ்டர், எனக்கு இதுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை, எனக்கு சரிப்பட்டே வராதுன்னு சொன்னால் நீங்க இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையை சொல்றேன். நான் இப்படித்தான் இருப்பேன், நான் சண்டை பிடிச்சுதான் இருப்பேன், நான் குழப்படி பண்ண சொன்னால் நீங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையா சொல்றேன். ஒரு குடும்பத்துல ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு பிள்ளைகள் 3 இருக்கிறீங்க. நீங்க என்ன செய்வீங்க? இப்படியா குடும்பத்தை கட்டதான் பார்ப்பீங்க. என்ன ஐக்கியமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், குடும்பம் காத்துக்கொள்ளணும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். அதே போல நானும் இந்த சர்ச், இங்குள்ள பிள்ளைகள் நாங்கள் குடும்பமா இருக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், இரவு பகல் ஜெபம் பண்றோம். நீங்க நன்மையை சுதந்திரிக்கப்படனா என்ன செய்வோம்? நாங்கள் ஆண்டு எதை எதிர்பார்க்கிறாரு? ஆண்டு ஆசீர்வதிப்பிட்டு வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறாரு, தேவன் பிறகு பன்னெண்டு வார்த்தை கொடுத்துக்கிறாரு. நாங்கள் அதுக்கு கீழ்ப்படிந்தால், ஆவியினாலே மாமிசத்தின் கிரியை அழைத்தால் நாங்கள் என்ன செய்வோம்? விஜயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதே அதிகாரம் 5ஆம் அதிகாரம் வாசித்து முடிக்கப்புறம் கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் சேர்ந்து வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லையா? இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் கலாத்திய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனத்தில் கையை வச்சு ஒரு நாள் வரைக்கும், ஆண்டவரே இந்த கனிகள் எனக்குள்ள வேண்டும், பெருகணும். ஜெபம் பண்ணி பாருங்க. எனக்குள்ள அன்பை தாங்கப்பா, சந்தோஷத்தை தாங்க, சமாதானத்தை தாங்க, நீடிய பொறுமையை தாங்க, தயவை தாங்க, நற்குணத்தை தாங்க, விசுவாசத்தை தாங்க, சாந்தத்தை தாங்க, இச்சை அடக்கத்தை தாங்கப்பா. உங்களுடைய கனி உண்மை போல நான் மாற்றுங்க ஆண்டவர். நான் உமக்காக நான் வாழணும், நான் மகிமைப்படுத்தணும், அவருக்கு சாட்சியா வாழணும், அவருடைய ஊழியத்தை செய்யணும், அவர் வச்சிருக்கிற ஆசீர்வாத நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளணும். இன்னைக்கு நாங்க வசனத்தை நாங்க விட்டோம்னு சொன்னா, ஆண்டோடைய ஆவியா இருக்கிற வசனங்கள் இதை நீங்க விட்டு நீங்க வெளியில போனால் தேவனை விட்டு போறேன்னு கத்து. இன்னைக்கு வசனத்துக்கு நாங்க செவி கொடுப்போம்னு சொன்னால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவார். பேதுரு கொர்நேலியை வீட்டு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. என்ன நடந்தது? வசனத்தை கேட்ட யாவர் மேலும், யாரெல்லாம் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்களோ, யாரெல்லாம் வாஞ்சியோடு எதிர்பார்ப்போடு காத்திருந்தார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரோடு பேசணும் எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ, வேதம் சொல்றது ஆவியானவர் அவர் மேல இறங்கினாரா. எத்தனை பேருடைய இருதயத்திலே ஆண்டவர் கிரியை செய்திருக்கிறார், பேசுகிறார். அவங்களுடைய இருதயம் குத்தப்படுகிறதா? இந்த நல்ல வார்த்தை வரும்போது ஆமென் அல்லேலூயா அது மாத்திரம் இல்லை, உங்களுடைய இருதயம் குத்தப்படும் போது, இருதயத்திலே ஆண்டவர் இடப்படும் போது, உங்களுடைய பிழைகள், உங்களுடைய தப்பிதங்கள் ஆண்டவர் கண்டித்து உணர்த்தும் போது என்ன செய்யணும்? ஆண்டவரே இது எனக்கு, நான் மனம் திரும்புகிறேன். ஆண்டவரே இது எனக்கு, நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவரே இது எனக்கு, நான் ஒப்புரவாகிறேன். ஆண்டவரே இது எனக்கு, நான் இன்றைக்கு நான் அன்பு காட்ட போறேன். ஆண்டவரே இது எனக்கு, நான் இன்றைக்கு நான் உம்மோடு நான் ஐக்கியப்பட போறேன். அப்படி செய்யறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். யா சொல்லாட்டையும் சொன்னா ஆசீர்வதிச்சு ஆவார் ஆண்டவர். உண்மைதானே? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசம் ஒன்றுக்குமே உதவாதா. ஆண்டோட வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இவர் சமத்தை எழுந்திருந்து எங்களை ஆராய்ந்து பார்த்து
கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒரு விசையில எழுந்திருந்து எங்களை ஆராய்ந்து பார்த்து. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். என்னோட கூட இணைந்திருந்து இந்த தேவனுடைய செய்தியை பார்த்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் நான் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இந்த வேளும் கூட என்னோட இணைந்திருக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்களும் என்னோட கூட ஆண்டவர் நோக்கி நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளீர்கள். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் மகத்துவம் நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன், சோத்துங்கப்பா. இந்த வேளும் என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேளும் ராஜா என்னென்ன எதிர்பார்ப்போடு, என்னென்ன தேவைகளோடு, என்னென்ன பிரச்சனையோடு, என்னென்ன போராட்டங்களோடு உடைய சமத்தை நோக்கி பார்க்கிறாங்களோ, என் ஆண்டவுடைய கரம் உடைய பிள்ளைகள் மேலே அமரும்படியா ஆட்சேபிக்கிறப்பா. நீர் ஒருவரே சர்வ வல்லவர் ராஜா, நீரே எல்ஷடாய் தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீ சர்வ வல்லவன்று நான் அறிக்கை பண்ணுகிறேன் கர்த்தாவே. உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ராஜா. ஆண்டவரே, இந்த வேளும் நான் பிள்ளைகள் மேலே உம்முடைய கரத்தினால தொட்டு அதிசயம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. விசேஷமாக பலவீனத்தோடு, வியாதியோடு ஆண்டவரே உம்முடைய சமத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் மேலே உம்முடைய காயப்பட்ட கரம் அமரும்படியா ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். தெய்வீக சந்தோஷத்தினாலே, சமாதானத்தினாலே நிரப்பும்படியா ஜெபிக்கிறப்பா. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை ஒவ்வொருடன் கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் தாமே நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களோட கூட இருப்பதாக. God bless you. பேரை சொன்னாலே போதும், சாத்தானின் கோட்டை உடைந்தே போகும். வல்லவரின் நாமம் கேட்டாலே போதும், மலைகள் கொண்டகள் எல்லாமே அதிரும். என்னையும் வாழ வைக்க வந்தார், தன்னை பலியாக சிலுவையில் தந்தார். மறித்தாரே, அவர் வைத்தாரே, சீக்கிரமாய் வருவாரே.